டேய் இங்க வாடா. உன்னதாண்டா வென்று. இங்க வா. யாரடி வாடா போடான்னு சொல்ற? நான் யாருன்னு தெரியும்ல. உச்சி ஐனத்தோட கடைக்குட்டி. கை கால் இடம் மாட்டா கம்மி நாட்டி. இங்க வாடா. என்னடி பொசுக்குன்னு மரியாதை இல்லாம பேசிட்ட மாமன. செல்லம், என்னம்மா ஆச்சு? ஆ, நாசமா போச்சு. என்னடி கண்ணெல்லாம் சோப்பா இருக்கு, வாய்ஸ் வேற கரகரன் இருக்கு. சொரி நான் என்ன கடிச்சிச்சா என்ன? சொல்லுடி, சொல்லி தொலை. டேய் என்னடா அசிங்கப்படுத்துறியா? நான் சொல்றத மட்டும் தெளிவா கேளு. நான் சாக்குரா இல்ல, கொல்லிவால் பிசாசு. சிலருங்களை குட்டிச்சாத்தான்னு கூப்பிடுவாங்க. நான் இந்த பொண்ணோட உடம்புல இறங்கி இருக்கேன். நாங்க ஒரு உடம்புல இறங்கிட்டோம்னா எங்க ஆசை நிறைவேறாம போக மாட்டோம். கொல்லிவாள் பிசாசா? குட்டிச்சாத்தானா? அடி பாவீங்களா, எனக்குனே வருவீங்களாடி? என்கிட்ட சரசம் பண்றதுக்கே உங்க அத்தா அப்பா உங்களை பெத்து போட்டிருக்காங்களாடி? என்னடா அங்க முணுமுணுப்பு? இல்ல மேடம், உங்களுக்கு என்ன ஆசைன்னு சொன்னீங்கன்னா பண்ணிடலாம், சிறப்பா பண்ணிடலாம். எனக்கு 500 லிட்டர் ரத்தம் வேணும். அதுவும் ஓ நெகட்டிவ் தான் வேணும். எரிமலை எப்படி பொறுக்கும்? 5 நிமிஷம் மேடம், நான் இப்ப வந்துடுறேன். எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருந்து வாங்க. சீக்கிரம் வாடா, எனக்கு டைம் இல்ல. எல்லாம் என் நேரண்டி. இதுக்கு வட்டி முதலமா சேர்த்து கொடுக்காம விட மாட்டேன்டி. இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. இட்டாச்சிட்ட சொன்னா ரெடி பண்ணிடுவான். பட் அவங்கிட்ட வாங்க காசு நான் இன்னும் கொடுக்கல. அவன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். இப்ப நான் வந்து கால் பண்ணேன், வண்டையா கேட்பான். அது சரியா வராது. வேற 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 யாரு? நண்பா. நான் போனேன் என் நண்பனை தேடி, அவனோ என்ன விட கேடி. ஹலோ மச்சி, எப்படி இருக்க? சாக்குரா செல்லம் எப்படி இருக்கா? என்ன நருட்டோ, சாக்குரான்னு ஏதோ காதுல விழுந்தது. இல்லம்மா, அந்த சனியம் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். அதுவும் காதுல சாக்குரான்னு கேட்டிருக்கு போல. அதானே பார்த்தேன். நீ போமா, போய் உன் வேலையை பாரு. சாக்குரான்னு பேரை கேட்டாலே சைக்கவா மாறிவா போல. டேய், லைன்ல இருக்கியாடா? இருக்கேன்டா, இருக்கேன். அப்புறம் சாஸ்கே, ரொம்ப ஜாலியா இருக்க போல. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. டேய் மச்சி, சாக்ராவுக்கு பேய் பிடிச்சிருக்கடா. மச்சி, நீ ஏதோ சொன்ன, அது என் காதல வேற மாதிரி கேட்டது. மறக்கா சொல்லு. டேய் பைத்தியம், உனக்கு சரியாதான்டா கேட்டுச்சு. சாக்ராவுக்கு பேய் பிடிச்சிருக்கடா, அதுவும் கொல்லிவால் பிசாசாண்டா. என்னடா சொல்ற? நம்ப முடியலையே, நம்ப முடியலையே. ரத்த காட்டேரிக்கு பேய் பிடிக்குமா? டேய், அந்த பேய்க்கு என்ன அதுப்பு பாடுறா. அதுக்கு 500 லிட்டர் ரத்தம் வேணுமா, அதுவும் ஓ நெகட்டிவ் தான் வேணுமா. அதை கொடுத்தாதான் போகுமா, இல்லைன்னா இங்கே தங்கிருமா. நான் என்ன பிளட் பேங்கடா வச்சு நடத்துறேன்? 500 லிட்டர் ரத்தத்துக்கு நான் எங்கடா போவேன், அதுவும் ஓ நெகட்டிவ். எனக்கு இப்ப என்ன பண்றதுனே புரியல மச்சி. மச்சி, நீ சொல்றத வச்சு பார்த்தா அது குட்டிச்சாத்தான் வகையை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு படத்துல கூட பார்த்துருக்கேன். இப்ப மணி எத்திர 12:01. இந்த டைம்ல எல்லாம் அதுங்க ரொம்ப உக்கிரமா இருக்கும். அதுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா திடீர்னு உன் பக்கத்துல வந்து இருந்து உன் குரவளைய கடிச்சு துப்பிடும். பி கேர்ஃபுல். ஏய், என்னடா சொல்ற? அவ பண்றதை விட நீ சொல்றத கேட்டாதான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. மச்சி, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன், ஓகேவா? ஏய் மச்சி, உன்னதாண்டா மலை போல நம்பி இருக்கேன். என்னை எப்படியாவது காப்பாத்திடுறா. சாஸ்கே, என்ன நடந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டுறாத. நான் வந்துகிட்டே இருக்கேன். என்ன நருட்டோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. இன்னாட்டா, நம்ம சாக்குராவுக்கு பேய் பிடிச்சிருக்காண்டி. அதுக்கு ஏன்டா நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க? இப்பதான் என் சிறுமூலையில லேசா ஒரு சிக்னல் விழுந்தது. நம்ம ஊருக்காரனுங்க சொறி பிடிச்ச நிறைய பார்த்தாலே ஆச்சரியமா பார்ப்பானுங்க. இப்ப மட்டும் சாஸ்கே வீட்டுல பேய் இருக்குன்னு தெரிஞ்சது, அதை பார்க்க லைன்ல வந்து நிப்பானுங்க. அப்ப மட்டும் ஒரு கலெக்ஷனை போட்டோன்னு வச்சுக்கேன், ஒரே நைட்ல அம்பானி ஆயிரலாம். இத பத்தி சாஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். என்ன சொல்ற ஹினாட்டா? உன் ஐடியால தீ வச்சு கொளுத்த. டேய் வாடா, அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. வா போய் பாப்போம். ஓகே, போவோம்.
மச்சி என்னாச்சுடா? பாருடா மச்சி எப்படி இருக்கான்னு. என்னடா பைத்தியம் பிடிச்ச பாட்டிக்கு நைட்டி போட்ட மாதிரி இருக்கா? அடியே சாக்குரா, எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் சுடுகாட்டு பக்கம் எல்லாம் போகாதடி, எல்லா நேரமும் ஒண்ணு போல இருக்காதுன்னு. கேட்டியா? அது விட பிரச்சனை இல்லை மச்சி, குடுப்பாவார் ஒரு பில்டப்பு. நாங்கெல்லாம் பேக்கே பேன் பார்த்த பேய் பரம்பரை. எங்க தாத்தா சுடுகாட்டுலாம் கொண்டு தோண்டி வாழ்ந்தாரு. எங்க அப்பா அங்க உள்ள எலும்பு கூட தான் எடுத்து முதுகு சொறிவாரு. நான் பீங்க கூட தான் ட்ரைனிங்கே எடுப்பேன்னு சொல்லுவாடா. அதான் மச்சி என்னால ஜீரணிக்கவே முடியல. மச்சி எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுடா, போற போக்குல ஒரு காட்டு காட்டிட போதுடா. மச்சி நான் இப்ப எப்படி டீல் பண்றேன்னு மட்டும் பாரு. அடியே குந்தாணி, மரியாதையா சாக்குரா விட்டு போயிரு, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். இல்லைன்னா லெஃப்ட்ல விட்டேன்னு வச்சுக்கேன், ரைட்ல திரும்பிக்கும். புரியுதா? அடே இசுக்கு, நானும் பொடி பயலாச்சின் பொறுமையா இருந்தா ரொம்ப பேசுற. நான் முடிவு பண்ணிட்டேன்டா, நான் குடிக்க போற ரத்தமே உன்னுடையதான்டா. அக்கா அக்கா, ஆல்ரெடி அசிங்கப்படுத்தாதக்கா. நான் குடிச்சு குடிச்சு என் லிவர்லாம் போயிடுச்சுக்கா. தம் அடிச்சு அடிச்சு லங்ஸ் கூட போயிடுச்சுக்கா. இப்ப மட்டும் என் ரத்தத்தை நீ குடிச்சுன்னு வச்சுக்கேன், அது உனக்கு தான் டேஞ்சரு. செப்டிக் ஆகி செத்துருவக்கா. நான் சொல்றத கேளு. அந்த சாஸ்கே இருக்கான்ல, நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்னு சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கான். அவன் பிளட்டை மட்டும் குடிச்சுன்னு வச்சுக்கோயேன், டேஸ்டியாவும் இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும். என்ன சொல்ற? குண்டு பயவுல எப்படி கோத்து விடுதுன்னு பாரு. யாரு மேலடி கைய வச்ச? சாக்குரா, டே நருட்டோ, நீயும் ஆளு சேர்ந்து சாக்குராவை கொலை பண்ணாவ பாக்குறீங்க? சாஸ்கே பயப்படாத, லேசா தான் தட்டினேன். நருட்டு மேல கை வச்சுட்டாளா, அதான் கண்ட்ரோல் பண்ண முடியல. அடி பாவி, நீ அடிச்ச அடி ஏன் மேல பட்டிருந்தா நான் ஸ்பாட் அவுட் அடி. சாக்குரா ஏதோ தின்னு தின்னு பண்ணி மாதிரி இருக்கனால உயிரோடவாது இருக்கா. மச்சி இதை இப்படியே விட்டா சரிப்பட்டுறாது. இதுக்கு நான் ஒரு பிளான் பண்றேன். முதல்ல உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லு. எதுக்குடா? முதல்ல சொல்லுடா, நான் அப்புறம் சொல்றேன். பிடிப்பு போக ஒரு 10,000 ரூபாய் இருக்கும்டா. இது போதும்டா, வேலை முடிஞ்சது. டேய் என்னடா பண்ண? மச்சி குரூப்ல ஒரு மெசேஜை தட்டி விட்டேன். சாக்குராவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதை ஓட்டுறவங்களுக்கு 10,000 ரூபாய் சன்மானம்னு. இப்ப வருவாங்க பாரு நம்ம பசங்க. எனக்கு என்னமோ இது சரியா படலடா. டேய் நீ கம்முனு கிட, நான் பாத்துக்கிறேன். டேய் யாரா நீ? திறந்த வீட்டுக்குள்ள அதை போற போல வர. வார்த்தை வார்த்தை முக்கியம் பிகிலே, இல்ல உன்னை இங்கே செஞ்சு விட்டுருவேன். டேய் ஊரு விட்டு ஊர் வந்து என் கண்ணு முன்னாடி என் நண்பனை செஞ்சிருவேன்னு சொல்ற? உனக்கு அவ்வளவு தில் இருந்தா சைடா, இங்கே இப்பவுமே சைடா பாப்போம். டேய் டேய் சும்மா இருடா, கையில கத்தி வேற வச்சிருக்கான், போட்டுற கிட்ட போறான்டா. டேய் யாரா நீ? உனக்கு என்னதான்டா வேணும்? டெலூசு பசங்களா, நீங்க தானடா ஆட் கொடுத்தது பேய் விரட்ட ஆள் வேணும்னு, அதுக்கு தான் வந்திருக்கேன். டேய் அதை நான் குரூப்ல மட்டும்தான்டா போட்டேன். அது இப்போ வேர்ல்டு வைடா பரவிடுச்சு. இந்த வேலையை பார்த்ததே வேண்டா. செபா முடியல. விடுமச்சி, அவன் தான் சொல்றான்ல பேய் விரட்டுவேன்னு. விரட்டட்டும், நமக்கு பேய் போனா போதும், யாரு விரட்டினா என்ன. நீ ஸ்டார்ட் பண்ணுப்பா. டேய் ஒரு நிமிஷம் நெல்லு, எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கு. நீ என்ன பண்ண போறன்னு முதல்ல சொல்லு, அப்புறம் பண்ணலாம். என்னடா சிறுபுலதனமெல்லாம் இருக்கு? இந்த கத்தியை வச்சு அவ கழுத்துல ஒரே வெட்டு, மொத்தமா போயிடும். என்ன உயிரா? டேய் அவன் என் ஆள்டா, அவளை பிடிச்சிருக்க பேய மட்டும் தான்டா விரட்டணும்னு சொன்னான். ஒரே அடி அவ ஜோலியை முடிக்க பிளான் பண்ற? டேய் எனக்கு இது மட்டும் தான்டா சொல்லி கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் இப்ப வெட்டியே தீருவேன். என்னடா பர்த்டேக்கு கேக் வெட்டுற மாதிரி சொல்ற? டேய் இதெல்லாம் ஆவறதில்ல, நீ கிளம்பு, நாங்க வேற ஆள் வச்சு பாத்துக்கிறோம். டேய் நாங்க சயன் இனத்தை சேர்ந்தவங்க, ஒரே விட்டு கத்தி எடுத்துட்டோம்னா ரத்தம் பார்க்காம போக மாட்டோம். நருட்டோ, அந்த பன்ருட்டி மண்டை இப்ப இங்க போகணும், இல்ல சுடோரி அவன் தலையிலேயே இறக்கிடுவேன். பாய்ஸ் கூல் கூல். இப்போ உனக்கு என்னடா
ரத்தம் பார்க்கணும் அவ்வளவுதானே. அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், 3வது வீடு. அங்க ஹிருசன் ஒருத்தன் வீடியோ அழிச்சிட்டு இருப்பான். அவன் ரத்தத்தை போய் பாரு. ஓகேவா? ஓகே, உங்க அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த பார்ட்ல சந்திப்போம். பாய். செவ்வ இப்பவே கண்ணை கட்டுது. இவன் யாருடா? பாக்குறதுக்கே பிடி மாதிரி இருக்கான். டேய், உனக்கு என்னடா வேணும்? 10,000 ரூபாய் பணம் வேணும். டேய், இங்க இந்த ஏடிஎம் வச்சிருக்கோம், வர்றோம் போறவனுக்கெல்லாம் பணம் எடுத்து கொடுக்க. யாரா நீங்க? நீங்கள எங்க இருந்துடா வர்றீங்க? டேய், நீங்க தானே ஆட் கொடுத்தது பேய் விரட்ட ஆள் வேணும்னு? அதுக்கு தான் வந்திருக்கேன். நாங்க எல்லாம் காஞ்சனால இருந்து காஞ்சூரிங் வரைக்கும் பார்த்தோங்க. டேய், இந்த லூசு கம்யூனிட்டிய போ சொல்டா. டேய், அவன் கண்ணுல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிக்கணும்னு ஒரு வெறி. சொல்றத கேளு, இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். சரிடா, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். உன்னால முடிஞ்சதை பண்ணு. பார்க்க தானே போற இந்த இறனோட ஆட்டத்தை. என்னடா பீடி மாதிரி இருந்தான், இப்ப ஜிம்பாடியா மாறிட்டான். எனக்கு என்னமோ இதுவும் சரியா படல நருட்டோ. டேய், கம்முனு கிட, அதான் நான் இருக்கேன்ல. நீ இருப்படா, நான் இருப்பனா? அடியே, சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப, டிவியில பார்த்திருப்ப, ஏன் கூண்ல கூட பார்த்திருப்ப. கம்பீரமா காட்ட நடந்து பார்த்திருக்கியா? வெறித்தனமா நின்று வேட்டையாடி பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரி. பகுரியா பகுரியா? ஒருவேளை டூரிஸ்ட் கைடா இருந்திருப்பானோ? டேய், நீ பல்வலுக்கு எத்தனை நாள்டா ஆச்சு? கப்பு தாங்கலடா. முதல்ல என்கிட்ட இருந்து போடா. இந்த அசிங்கத்துக்கு அறநாள் அரசாங்க லீவே விடலாம் போல. யாரடி அசிங்கப்படுத்துற? இன்னைக்கு உன்னை பொழக்காம விட மாட்டேன்டி. தேவனை புடுறா, பைத்தியம் முடிச்சவன் கடிச்சு கடிச்சு வச்சிட போறான். டேய், பேய் ஓட்டதான் நீங்க வந்த, இப்ப என்ன ஆளைய காலி பண்ண போறேன்னு சொல்ற? டேய், நான் இப்ப வெறி ஆயிட்டேன். இப்ப யாரையாவது பிடிச்சி கும்முனாதான் என் வெறி அடங்கும். அவ்வளவுதானே, நான் சொல்றதை மட்டும் அப்படியே கேளு. ஸ்ட்ரைட்டா போய் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்தேன்னா 3வது வீடு. அங்க ஹிருசன் ஒரு கிழவன் இருப்பான். உன் மொத்த வெறியும் அவன் மேல காட்டு. குத்தி கொதறி தள்ளு, ₹1 கேட்க மாட்டான். என்ன ஓகேவா? அப்படின்னு சரி, நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். அப்படியே போயிடுடா, திரும்பி வந்துடாத. தாத்தா வராரு, கதற விட்ட போறாரு, பதற விட்ட போறாரு. டேய், யாரா இந்த கிழவன்? டேய், எனக்கு நம்ம இவரை பார்த்தா பெரிய மந்திரவாதின்னு தோணுது. அவரோட கண்ணாடி பாரேன். கண்ணாடிக்கும் மந்திரத்துக்கு என்னடா சம்பந்தம்? அட லூசு பயலே, ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கவன் எல்லாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நாம் படுற அவஸ்தை இருக்கே. ஐயோ ஐயோ. என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? டேய் கிழவா, நீயா? நான் சொல்லல மச்சி, பேய்க்கே தெரிஞ்சிருக்குன்னா இவர் எவ்வளவு பெரிய கையா இருப்பாரு. பசங்களா, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பேய் இல்ல, கொல்லிவால் பிசாசு. தெரியும் தெரியும். இதுக்கு ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஓ நெகட்டிவ்னா விரும்பி சாப்பிடும். டேய், இதுவும் தெரியும்டா. அத விரட்ட என்ன வழின்னு மட்டும் சொல்லு போதும். அதுக்கு ஒரு சின்ன மந்திரம் போட்டா போதும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு மட்டும் சொல்றேன், எழுதிக்கோ. சொல்லுங்க சார். புலியோட பின்னங்கால் நகம் 3, பால் சுறாவோட கோரப்பல்லு 2, காண்டாமிருகத்தோட வால் முடி 5, ஃபைனலா முதலையோட கண்ணு. இவ்வளவும் போதும், பேய் ஓட்டிடலாம். அட கிழட்டு நாயே, அவளுக்கு பேய் ஓட்ட கூப்பிட்டா நாய் நம்மள பேயா மாத்த வழி சொல்லுது. மச்சி போ சொல்டா, நான் இப்ப இருக்க டென்ஷனுக்கு ஏதாவது அசிங்கமா பேசுற போறேன். சத்த வாங்க போ. என்னடா, அப்ப பேய் ஓட்டாண்டாமா? சொன்ன சாதனை ரெடி பண்ண எப்படியும் 2 வருஷம் ஆயிடும். அதே பிறகு உங்களை வந்து கூப்பிடுறோம். அப்ப என்னோட பேமெண்ட்? 2 வருஷம் கழிச்சு நீ இருந்தேன்னா நானே ஜிபே பண்றேன், இல்லைன்னா உன் கல்வையில கொண்டாந்து வைக்கிறேன். போதுமா? இப்ப இடத்த காலி பண்ணு. டேய், இந்த அங்களோட மகிமை உங்களுக்கு இப்ப புரியாது, புரியும் போது தானா வருவீங்க. அப்போ நீ இருந்தா பாப்போம். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். Bye.
ஹலோ மச்சீஸ், எப்படி இருக்கீங்க? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க போல, அதான் வந்துட்டேன். டேய், இந்த அரைப்பைத்தியத்தை யாரா கூப்பிட்டது? டேய் மண்ணுள்ளி பாம்பே, இந்த வேலையை பார்த்தது நீதானடா? மச்சி, எவ்வளவு இருந்தாலும் இவன் நம்ம போயடா. அதான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவானேன்னு கூப்பிட்டேன். என்ன சாஸ்கே, எப்பவும் மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? சந்தோஷமா இரு மச்சி. என்ன பாரு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். டேய், பேய் பிடிச்சிருக்காது அவன் ஆளுக்குடா. ஓ சாரி பாஸ். டேய், இதெல்லாம் ஒரு மேட்ராடா. பில்கேட்ஸ்னு ஒரு ஏலியன் கிட்ட இருந்து இந்த பிளானட்டே காப்பாத்தின எனக்கு அந்த பேய் கிட்ட இருந்து வாழை காப்பாற்ற முடியாதா என்ன? விடுமச்சி, நான் பாத்துக்கிறேன். தங்கிட்டான்டா. இனி உருட்டு உருட்டுன்னு உருட்டுவான். டேய், உருட்டலாம்டா, ஆனா காது கிளியர் அளவுக்கு உருட்ட கூடாதுடா. பென், தட்டி தூக்கிடு. இட்ஸ் ஹீரோ டைம். கோஸ்ட் ஃப்ரீக். அடியே, கொஞ்சம் காமெடி பண்ணா நான் வில்லங்கிறதே மறந்துட்டல. திரும்ப வில்லன் பண்ண ஆரம்பிச்சேன், தாங்க மாட்டீங்க. பொத்திட்டு அந்தாண்டா போய் நில்லுடா. அடியே, நான் யாருன்னு தெரியுமா? பென் டெனிசன். என் பேக்ரவுண்ட் தெரியுமா? டேய், என்னங்கடா ஜோக் காட்டுறீங்களா இல்ல ஜோக் காட்டுறீங்களான்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆளாளுக்கு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் சீரியஸானே செதச்சிடுவேன். நான் கேட்ட ரத்தம் இப்ப வருமா வராதா? ஆர்டர் பண்ணியாச்சுக்கா, 10 நிமிஷத்துல வந்துடும். 10 நிமிஷத்துல வரணும், இல்லைனா உங்களை முடிச்சிடுவேன். மச்சி, எல்லாம் பேசிட்டேன்டா. 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அப்போ நான் கிளம்புறேன்டா. அப்படியா மச்சி? 10 நிமிஷம் தானே, எல்லாரும் சேர்ந்து கிளம்பிடுவோம். டேய், சேர்ந்து வாழலாம்டா, ஆனா சேர்ந்து சாக முடியாதுடா. மச்சி, அடிக்கிறாடா, வலிக்குதுடா. சரி சரி, அழுவாத. ஆனா மச்சி, பேய்கிட்டே போய் பஞ்சு டைலாக் பேசின முதல் நீதான் மச்சி. அதை நினைச்சா எனக்கு சிப்பு சிப்பா வருதுடா. டேய், இப்ப என்னடா பண்ண போறோம்? பாய்ஸ், சாகணும்னு முடிவாயிடுச்சுன்னா சண்டை போட்டு சாகணும். பயந்து அவ காலையை விழுந்து சாகக்கூடாது. சரிடா, நான் என் ஆள் அவ வீட்டுல கொண்டு விட்டு வந்துடுறேன். லேட் ஆகுதுடா, பாப்போம். நருட்டோ, வாழ்வோ சாவோ, நம்ம எல்லாம் இனி ஒன்னாதான் இருக்க போறோம். புரியுதா? ஓகே, இருப்போம். டேய், ஜூலி வேற நைட்டு பார்ட்டிக்கு கூப்பிட்டுருந்தாடா. இனி பார்ட்டியெல்லாம் அவ்வளோதான்டா, ஸ்ட்ரைட்டா பாலு தான். எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா? போங்கடா, கடவுள் இல்லடா. வாவ், வாட் எ பியூட்டி. டேய், அது பாட்டிடா. நெருட்டோ, இப்ப என்ன சொன்ன? சாரிம்மா, நீ இருக்கிறத நான் மறந்துட்டேன். நான் இருந்தாலும் இல்லைனாலும் நான் தான் உன் ஆளு. அதை நீ எப்பவும் மறக்க கூடாது. எந்த ஜென்மத்திலையும் நான் அதை மறக்க மாட்டேம்மா, மறக்கவே மாட்டேன். பாட்டி, வெயிட் பண்ணுங்க, அவகிட்ட போகாதீங்க. டேய், சும்மா இருடா. நாம மட்டும் சாகணுமா? நம்ம கம்பெனிக்கு ஆளு வேண்டாம். மூடிட்டு போகட்டும். சாஸ்கே, என்னாச்சு? அவ்வளவுதானா? பேய் போயிடுச்சா? இது தெரிஞ்சிருந்தா நானே அவன் மண்டையை உடைச்சிருப்பேனே. சரி, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். ஓகே பாய்ஸ், பேமெண்ட் எப்படி? கேஷாவா இல்ல செக்காவா? பாட்டி, உண்மையாவே நீங்க யாரு? பராசக்தி ஹீரோடா. சிவாஜி. பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதுல. டேய், என்னடா நடக்குதுங்க? வர்றவங்க போறவன் எல்லாம் என்ன வந்து கும்மு கும்மன் கும்மிட்டு போறான். நான் என்னடா பண்ணேன்? மச்சி, ஒரு ஃப்ரீ அட்வைஸ். ஓடிடுவோம்.